காவிரி பாசனத்திற்கு அணை திறக்கப்பட்டு 18 நாட்கள் ஆன நிலையிலும் பாசன ஆறுகளில் கூட தண்ணீர் செல்ல முடியாத நிலை தொடர்வதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் கதவணைகள் மற்றும் பாசன மதகுகள் சீரமைக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இவ்விவகாரத்தில் அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு இதுவரையிலும் 18 தினங்கள் கடந்துவிட்டது. பாசன ஆறுகளில் கூட தண்ணீர் செல்லாத நிலை தொடர்கிறது. ஆனால் காவிரியில் மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு தண்ணீரை கொண்டு செல்வதற்கு நீர்ப்பாசனத்துறை தயாராக இருக்கிறது. விளைநிலங்களுக்கு கொண்டு செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் கதவணைகள் சீரமைக்கப்படவில்லை, பாசன மதகுகள் சீரமைக்கப்படவில்லை. எனவே அனுமதிக்கப்பட்ட பாசன அளவு தண்ணீரை கூட பாசன ஆறுகளிலும் கிளை வாய்க்கால்களிலும் கொண்டு செல்வதற்கு நீர்ப்பாசனத்துறை அச்சப்படுகிறார்கள். சட்டமன்றத்தில் காவிரி டெல்டாவுக்கு 18 கோடி ரூபாய் கதவணைகள் சீரமைப்பதற்காக தனி திட்டத்தின் கீழ் நிதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரையிலும் அரசாணை வெளியிடப்படவில்லை. பருத்தி பயிரிட்டவர்கள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மா பயிரிட்டவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறுவைக்கு சாகுபடி கேட்டு தண்ணீர் கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசிற்கும் விவசாயிகளுக்குமான தொடர்பு அடியோடு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.